ஹாய், இன்றைக்கி குட்டியாக ஒரு பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மதியம் லன்ச் பண்ண வந்தாச்சு. லஞ்சுக்கு இன்றைக்கி நான் சாம்பார் தான் செய்ய போகிறேன். சாம்பாருக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பெருங்காயத்தூள் அண்ட் மஞ்சத்தூள் போட்டு 3 விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடிஷ் இன்றைக்கி நான் வத்தல் தான் செய்ய போகிறேன். வத்தல் பொரித்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு, காய் எதுவுமே இன்றைக்கி நான் பண்ணலை, வத்தல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்சிட்ருக்கேன். இந்த வத்தல் வீட்டில் நம்ம அம்மா நமக்கு போட்டு கொடுத்தது. எல்லா ரைஸ்க்குமே சூப்பராக இருக்கும். வத்தலுமே சைட் பை சைடாக பொரித்து வச்சாச்சு. பருப்புமே ரெடி ஆகிடுச்சு. பருப்பு ரெடி ஆனதுக்கப்புறமா அதுக்கு ஒரு குட்டியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த பருப்பு பாப்பாவுக்கு மதியம் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு சாதம் பாப்பாவுக்கு ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி. சாம்பாருக்கான தாளிப்பு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறமா நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. ஃபைனல் டச், சாம்பார் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. இது எல்லாமே முடிச்சுட்டு சைட் பை சைடாக கவுண்டர் டாப்புமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு, நாளைக்கு நம்ம வீட்டில் ஆடி வெள்ளி பூஜை பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாமே இருக்குது. அதனால் இன்றைக்கி லன்ச்சு சிம்பிளாக பண்ணிவிட்டு நாளைக்கு பூஜைக்கான வேலை எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக பண்ணிட்டேன். லன்ச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வடைக்கான மாவு எல்லாமே ஊற வச்சு அரைச்சாச்சு.